மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவ 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய
பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில் இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி அப்படின்றது மீனராசி. அதனுடைய அதிபதி ஆனவர் குரு பகவான். அந்த குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார். புதன் அங்கே நீச்சமும் குரு அங்கே ஆட்சியும் பெற்று குரு இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது 2 கிரகங்களும் ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி வெற்றி வெற்றி. 3ஆம் இடத்துக்கு உண்டான முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இந்த மீனராசி சேர்ந்த அன்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் செய்துக்கிட்டே வந்தாங்க. ஏதாவது ஒரு ரீதியில் தடங்கல்களும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தடங்கல்களும் தாமதங்களும் வந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த பங்குனி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனை எடுத்தால் கண்டிப்பாக வைகாசி மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ஜென்மச்சனியில் இருக்கிறாரு, கூட சூரியன் இருக்கார், உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், நீச்சமடைஞ்ச புதன் இருக்கார். அப்போ எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கிறாங்க. அதே போல் 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனான குரு 17/3/2026 வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கும்போது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அங்கே உள்ள ராகுவையும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சவங்களுக்கு வேண்டிய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி மற்றும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய தமிழ்நாடாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மத்திய அரசு பணியாக இருந்தால் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த அற்புதமான பங்குனி மாதம். இதில் நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க, விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். தூங்க விடாத காலகட்டமாக ஏற்படுத்திகிட்டு இருப்பார் இவ்வளவு நாளாக. அதாவது 1/4/2026 வரலும் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வரார். சூரியன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்துருக்கா, சனியோடு சேர்ந்துருக்கார்.
இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா சூரியன் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று பின்னடைவு வரும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தந்தையின் மூலியமாக சிறு சிறு இழப்புகள், சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி 2க்கு 12 இருக்கார். அதனால் நிச்சயமாக குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுக்கிரன் 3, 8 இந்த 2த்துக்கு உண்டானவர், முயற்சிகளுக்கு உண்டானவர். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து உங்களுடைய ராசியிலே இருந்து உச்சம் பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளுக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 8ஆம் அதிபதி வேறு, வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதனே பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வரும். வேலையில் ப்ரமோஷன் வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். அது தவிர வந்து வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் வரும். இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு வரும். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனையில் மாட்டுவோமா அப்படின்ற மாதிரி. சோம்பேறித்தனம் உடல்நிலையில் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லைன்னா எந்த எளிய பரிகாரம், எந்த கோவிலுக்கு சென்று வரலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 3/4/2026, 4/4/2026 மற்றும் 5/4/2026. இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், புதிய நடவடிக்கைகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாகவே இருக்கும். சரி, இதில் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அப்படி பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருப்பட்டூரில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பிரம்மாவை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாக்க மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை பண்ணினோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனை சூரியனை கண்ட பனி போல விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பங்குனி மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருந்து வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறார். அதனால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. உடல் நலத்தில் பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஜென்ம சனி, மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் அதாவது உத்தியோக பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சிறு சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்பும், நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். வேலை நிமித்தமாக நிச்சயமாக வெளிநாடு போகணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் வெள்ளி வைர வியாபாரங்கள், அதை தவிர தங்க வியாபாரங்கள், தங்கம் நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும்
மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐகானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.